வேறு எங்கேயாவது போகலாம். வேற எங்கேயாச்சும் போலாம். ஸோ இதான் சென்டென்ஸ். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ். லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ். லெட்ஸ் கோ அப்படின்னா போலாம். சம்வேர் எல்ஸ் அப்படின்னா வேற எங்கேயாவது. ஸோ லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ். வேற எங்கேயாவது போலாம். ஓகேவா? உன் வேலைய பாரு. உன் வேலைய பாரு. எனக்கு தெரியும் உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா உன் வேலைய பாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடந்ததோ அதை சொன்னேன். என்ன நடந்ததோ அதை சொன்னேன். என்ன நடந்துச்சோ அதை தான் சொன்னேன், நான் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோல்ட் வாட் ஹேப்பண்ட். ஐ டோல்ட் வாட் ஹேப்பண்ட். ஐ டோல்ட் அப்படின்னா நான் சொன்னேன். என்னது? வாட் ஹேப்பண்ட். என்ன நடந்ததோ அதை. ஐ டோல்ட் வாட் ஹேப்பண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் போக வேண்டி இருந்தது. நான் போக வேண்டி இருந்துச்சு அதனால போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹேட் டு கோ. ஐ ஹேட் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டியிருந்தது அதனால போனேன். நான் போக வேண்டியிருந்தது அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் டிராஃபிக்கில் மாட்டி விட்டேன். நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அதனால் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக். ஐ எம் ஸ்டக் அப்படின்னா நான் மாட்டிட்டேன். இன் டிராஃபிக் அப்படின்னா டிராஃபிக்கில். ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக். நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நத்திங் மச் டு சே. நத்திங் மச் டு சே. நத்திங் மச் அப்படின்னா பெருசாக இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு? சொல்கிறதுக்கு. ஸோ டு சே. சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை செய்வதற்கு எனக்கு 2 நாட்கள் ஆனது. இதை செய்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் டுக் மீ 2 days டு கம்ப்ளீட். இட் டுக் மீ 2 days டு கம்ப்ளீட். இட் டுக் அப்படின்னா 2 நாள். இது எடுத்துச்சு. மீ அப்படின்னா எனக்கு. எனக்கு எடுத்துச்சு. என்ன எடுத்துச்சு? 2 days. 2 நாள் ஆணுச்சு. 2 நாள் ஆணுச்சு அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? முடிப்பதற்கு. ஸோ டு கம்ப்ளீட். இதை முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆணுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எதிர்பாராமல் நடந்து விட்டது. இது எதிர்பார்க்காம நடந்துருச்சு. வேணும்னு நடக்கலை, எதிர்பார்க்காம எதுவும் நடந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் ஹேப்பண்ட் ஆக்சிடென்டலி. இட் ஹேப்பண்ட் ஆக்சிடென்டலி ஆர் இட் ஹேப்பண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. இட் ஹேப்பண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. இட் ஹேப்பண்ட் அப்படின்னா நடந்துருச்சு. ஆக்சிடென்டலினா எதிர்பாராமல் அது மாதிரி. அன்எக்ஸ்பெக்டட்லினாலும் எதிர்பாராமல் அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தெரியாமல் வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்து விட்டேன். நான் தெரியாமல் வாழைப்பழத்தோலில் காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன் த பனானா ஸ்கின் அண்ட் ஃபெல் டவுன். ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன் த பனானா ஸ்கின் அண்ட் ஃபெல் டவுன். ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன் த பனானா ஸ்கின் அப்படின்னா பனானா வாழைப்பழத்தோலில் தெரியாமல் காலை வச்சுட்டேன். அப்புறம் ஐ ஃபெல் டவுன் விழுந்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த லைட் வேலை செய்தா. இது வேலை செய்தா, எடுக்குதா இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டஸ் திஸ் லைட் ஒர்க். டஸ் திஸ் லைட் ஒர்க். இது வேலை செய்தா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் கையில் ஒன்றும் இல்லை. என் கையில் ஒன்றும் இல்லை. என் கையில் ஏதாவது இருந்தால் பண்ண முடியும். என்னால் ஏதாவது முடிஞ்சால் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் நத்திங் இன் மை ஹேண்ட். ஐ ஹாவ் நத்திங் இன் மை ஹேண்ட். ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னா என்கிட்ட ஒன்று, என் கையில் ஒன்று. இன் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையில். ஐ ஹாவ் நத்திங்னா என்கிட்ட இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை கட்டாயப்படுத்தாதே. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. டோன்ட் ஃபோர்ஸ் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் நேரமும் ஃபோனையே பார்த்து கொண்டு இருக்கிறாய். எந்த நேரமும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மாலாம்? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் ஆல் டே. யூ ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் ஆல் டே. யூ ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் அப்படின்னா நீ ஃபோனே பார்த்துட்ருக்க. என் நேரமும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னா ஆல் டே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கீழே விழுந்ததை சாப்பிடாத. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் கீழே ஏதாவது விழுந்துட்டுனா டக்குன்னு எடுத்து சாப்பிட போவாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம்ல, கீழே விழுந்துருச்சுன்னா சாப்பிடாத, கீழே விழுந்ததையும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஈட் த ஃபுட் தட் ஹேஸ் ஃபாலன் டவுன். டோன்ட் ஈட் த ஃபுட் தட் ஹேஸ் ஃபாலன் டவுன். டோன்ட் ஈட் த ஃபுட். அதே சாப்பிடாத. எதை? தட் ஹேஸ் ஃபாலன் டவுன். கீழே விழுந்ததை. ஓகேவா? ஃபாலன்னா ஃபால் அப்படின்னா விழுறது, டவுன்னா கீழே. ஸோ கீழே விழுந்ததை சாப்பிடாத. ஈட்னா சாப்பிட்றது, டோன்ட் ஈட்னா சாப்பிடாத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் இதை உடச்ச. இப்போ சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாடிட்டு இருக்கப்போ உடச்சிட்டாங்கன்னா ஏன் இதை உடச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை டிட் யூ பிரேக் இட். வை டிட் யூ பிரேக் இட். பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. ஸோ ஏன் உடச்ச அப்படின்னா வை டிட் யூ. ஏன்னா ஒய். டிட் யூ பிரேக் இட்னா ஏன் உடச்ச, பாஸ்ட் டென்ஸில். ஸோ வை டிட் யூ பிரேக் இட். ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், அவசர அவசரமாக சாப்பிடாத, பொறுமையாக சாப்பிடு.
அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, அவசர அவசரமா சாப்பிடாத பொறுமையா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஈட் இன் அ ஹரி, ஈட் ஸ்லோலி. டோன்ட் ஈட் இன் அ ஹரி, ஈட் ஸ்லோலி. டோன்ட் ஈட் சாப்பிடாத, இன் அ ஹரி அவசரமா. ஸோ அவசரமா சாப்பிடாத, பொறுமையா ஈட் சாப்பிடு எப்படின்னா ஸ்லோலி பொறுமையா. பொறுமையா சாப்பிடு. டோன்ட் ஈட் இன் அ ஹரி, ஈட் ஸ்லோலி. இதை இப்பவே செய். இதை இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் அங்கு சென்று இருக்க மாட்டேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அங்கே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் ஐ ஹேட் நோன் earlier, I wouldn't have gone there. If I had known earlier, I wouldn't have gone there. If I had known earlier அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால். I wouldn't have gone, நான் போயிருக்க மாட்டேன். there அப்படின்னா அங்கே, நான் அங்கே போயிருக்க மாட்டேன். ஸோ இஃப் ஐ ஹேட் நோன் earlier, I wouldn't have gone there. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கடை மூடி இருக்கு. கடை மூடி இருக்கிறது. கடை மூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, the shop is closed. The shop is closed அப்படின்னா கடை மூடி இருக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ கிடைத்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் லக்கி டு ஹேவ் யூ. ஐ எம் லக்கி அப்படின்னா நான் வந்து லக்கி, நான் அதிர்ஷ்டசாலி, நான் வந்து கொடுத்து வச்சவங்க. எதுக்கு? டு ஹேவ் யூ, நீ கிடைச்சதுக்கு. ஓகேவா? ஐ எம் லக்கி டு ஹேவ் யூ. நீ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம், நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் லக்கி டு ஹேவ் அ ஹஸ்பண்ட் லைக் யூ. ஐ எம் லக்கி டு ஹேவ் அ ஹஸ்பண்ட் லைக் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏன் கவலைப்பட வேணும். நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை ஷுட் ஐ வரி. வை ஷுட் ஐ வரி. வரினா கவலை அப்படின்னு அர்த்தம். வை ஷுட் ஐ வரி அப்படின்னா ஏன் நான் கவலைப்படணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எத்தனை முறை சொன்னாலும் அவன் அதையே தான் செய்வான். நான் எத்தனை தடவை சொன்னாலும் அவன் அதையே தான் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ டெல் ஹர், ஷீ டஸ் த சேம். நான் எத்தனை தடவை சொன்னாலும் அவள் அதையே தான் பண்ணுவாள். நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ டெல் ஹர், நான் எத்தனை தடவை சொன்னாலும், ஷீ டஸ் த சேம், அவள் அதையே தான் பண்ணுவாள். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவளை இப்படி செய்ய விடாதே. அவளை இப்படி பண்ண விடாத, நீ கண்டி அவளை இப்படி பண்ணுறதுக்கு விடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் லெட் ஹர் டூ லைக் திஸ். டோன்ட் லெட் ஹர் டூ லைக் திஸ். டோன்ட் லெட் ஹர் அப்படின்னா அவளை விடாத. எதுக்கு? டூ லைக் திஸ், இது மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ டோன்ட் லெட் ஹர் டூ லைக் திஸ், இது மாதிரி அவளை பண்ண விடாத. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் என்னை பேச விட மாட்ற. ஏன் என்னை பேச விட மாட்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை டோன்ட் யூ லெட் மீ டாக். வை டோன்ட் யூ லெட் மீ டாக். ஏன் என்ன பேச விட மாட்ற, ஏன் என்ன பேச அலோவ் பண்ண மாட்ற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வை டோன்ட் யூ லெட் மீ டாக். வை டோன்ட் யூ லெட் மீ டாக். டாக்னா பேசுறது. வை டோன்ட் யூ அப்படின்னா ஏன் விட மாட்ற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை தான் சொல்கிறார்கள். நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நாட் ஒன்லி யூ, மெனி அதர்ஸ் சே த சேம். நாட் ஒன்லி யூ, மெனி அதர்ஸ் சே த சேம். நாட் ஒன்லி யூ அப்படின்னா நீ மட்டும் இல்லை, மெனி அதர்ஸ் அப்படின்னா நிறைய பேர், சே த சேம் அப்படின்னா அதே தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி யூ, மெனி அதர்ஸ் சே த சேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சைக்கிள் பத்திரமா ஓட்டு. சைக்கிள் குழந்தைங்களாம் சைக்கிள் ஓட்டுறப்ப பெரியவங்களாம் சொல்லுவாங்களா, சைக்கிளை பத்திரமா ஓட்டு, நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ரைட் யுவர் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி. ரைட் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு அர்த்தம். யுவர் பைசைக்கிள் அப்படின்னா உன்னோட சைக்கிளை. ரைட் யுவர் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஸோ ரைட் யுவர் பைசைக்கிள் கேர்ஃபுல்லி, கவனமாக சைக்கிள் ஓட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாம் தெரிந்தும் ஏன் இப்படி பேசுகிறாய். எல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஈவன் நோயிங் எவ்ரி திங் ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ். ஈவன் நோயிங் எவ்ரி திங் ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ். ஈவன் நோயிங் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாம் தெரிந்திருந்தும், எல்லாம் தெரிஞ்சும். ஒய் ஆர் யூ டாக்கிங், ஏன் பேசுகிற, லைக் திஸ்னால் இது மாதிரி. ஈவன் நோயிங் எவ்ரி திங் ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதா. உன் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டியா, எனி டைமும் ஃபோன் கூட தான் இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கான்ட் யூ லிவ் அ சிங்கிள் டே வித்தவுட் யுவர் ஃபோன்.
காண்ட் யூ லிவ் அ சிங்கிள் டே வித்தவுட் யுவர் ஃபோன்? காண்ட் யூ லிவ் அப்படின்னா வாழ முடியாதா, இருக்க முடியாதா? அ சிங்கிள் டே அப்படின்னா ஒரு நாள் கூட. வித்தவுட் யுவர் ஃபோன் அப்படின்னா உன் ஃபோன் இல்லாமல். ஸோ காண்ட் யூ லிவ் அ சிங்கிள் டே வித்தவுட் யுவர் ஃபோன்? உன் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதை நானே தான் விருப்பப்பட்டு செய்கிறேன். இதை நான் தான் விருப்பப்பட்டு பண்ணுறேன், நான் தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டூ இட் ஆன் மை ஓன் விஷ். ஐ டூ இட் ஆன் மை ஓன் விஷ். நான் அதை ஐ டூ இட்னா நான் அதை பண்ணுறேன். ஆன் மை ஓன் விஷ் அப்படின்னா நானே விருப்பப்பட்டு. ஸோ ஐ டூ இட் ஆன் மை ஓன் விஷ். நான் தான் அதை விருப்பப்பட்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ எப்போவாவது பீட்சா சாப்பிட்டு இருக்கிறாயா? நீ எப்பயாவது பீட்சா சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹேவ் யூ எவர் ஈட்டன் பீட்சா? ஹேவ் யூ எவர் ஈட்டன் பீட்சா? ஹேவ் யூ எவர் ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்ருக்கியா? எதை? பீட்சா. பீட்சா சாப்பிட்ருக்கியா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனுக்கு பதிலாக நான் போகிறேன். அவனுக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் கோ பிஹாஃப் ஆஃப் ஹிம். ஐ வில் கோ பிஹாஃப் ஆஃப் ஹிம். ஐ வில் கோ அப்படின்னா நான் போகிறேன். பிஹாஃப் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனுக்கு பதிலாக. பிஹாஃப்னா பதிலாக. ஓகேவா? ஸோ ஐ வில் கோ பிஹாஃப் ஆஃப் ஹிம். அவனுக்கு பதிலாக நான் போகிறேன். நாளைக்கு விடுப்பு எடுக்க போகிறாய் என்றால் என்னிடம் முன்கூட்டியே சொல்லிவிடு. நாளைக்கு லீவ் எடுக்க போறீன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கும் பூஸ்டடாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.